ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் கிச்சன் ஃபுல்லாக டீப்பாக க்ளீன் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு, பொங்கல் வேறு வருது இல்லையா, சரி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலே முதல் வேலையை சாப்பாடு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. யோஜித்துக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் கட்டி கொடுத்து அனுப்பி விட்டுட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். அதுக்கப்புறம் என் சின்ன பையனுக்கு வந்து பாலாத்தி கொடுத்து அவனையும் தூங்க வச்சுட்டா நான் இன்னும் ஃப்ரீ ஆகிடுவேங்க. ஸோ பசங்களை ஃபஸ்ட்டு செட்டில் பண்ணி விட்டுட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை செய்யலாம். அதுக்கு தான் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சாப்பாட்டு வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா பாலையும் காய வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே இப்போ நான் வெளியில் எடுத்து வைக்கணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கிச்சனில் ஒட்டடை அடிக்க முடியும். ஸோ பாத்திரமெல்லாம் எல்லாமே விளக்கி வெயிலில் காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது, அப்படியே கழுகி எல்லாம் அந்த ரேக்கில் அடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாத்திரம் எல்லாம் ஓர்சல் பண்ணி வெளியில் எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வைக்கணும். ஏன்னா கண்ணாடி பொருள் இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்து எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சதுக்கப்புறமா ஃபுல்லாக கிச்சனை துடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஏன்னா இதெல்லாம் துடைச்சி கழுகி விட்டு கிச்சன் காய்கிறதுக்குள்ளே பாத்திரத்தை வெளியில் காய வச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். வீட்டில் பார்த்திங்கன்னா மேலே ஷெல்ஃபில் பாத்திரம்லாம் கழுகி வைக்கிற ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா ஒரு ரேக் இருந்துச்சு. சரி அந்த ரேக்கை வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கஷ்டப்பட்டு மேலே ஏறி தூக்கி வெளியில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதை மேலே வந்து இந்த அட்டைப்பெட்டியெல்லாம் வைக்கிற இடத்துல வச்சுருந்தேன் இந்த ரேக்கை. சரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை தூக்கி வெளியில் வச்சுட்டேன். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணேங்க. மேலே ஃபஸ்ட்டு இந்த மேலே ஒரு ரேக் இருக்கும், அதை வந்து ஃபஸ்ட்டு தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி கூட்டி எடுத்துட்டேன். சரி தலைக்கு ஒரு பேக் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தயிர், முட்டையோட வெள்ளைக்கரு, கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு தலையை நல்லா சிக்க உடைச்சி அப்படியே பேக்கும் போட்டுட்டேங்க. ஏன்னா எப்படினாலுமே நம்ம வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக தலைக்கு குளிச்சுருவோம். சரி இன்றைக்கி அதனால் வந்து ஒரு பேக் போட்டுட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அப்படியே பேக் போட்டுட்டேங்க. ஹேர் பேக் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன், பட் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தாங்க பேக் போட்டேன். ஏன்னா நம்ம வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே தலையில் நல்லா செட் ஆயிரும், அதுக்குள்ளே நம்ம வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்காக வேண்டி தான். என்னடா என் மூஞ்செல்லாம் அப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, வேணா நான் வேலை செய்கிறதுனால அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கிச்சனில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் வெளியில் கழுகுறதுக்கு போட்டுட்டு மிச்சத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாலில் அப்படியே வச்சுட்டேன். இப்போ வந்து கிச்சன் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி எடுத்துட்டேங்க. பாத்திரத்தை ஒரு பக்கம் வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சுட்டேன். சில்வர் பாத்திரம் ஒரு பக்கமும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மண்பானை, கண்ணாடி பாத்திரம், ஜூஸ் டம்ளரு அதெல்லாம் வந்து நல்லா பாயை விரித்து கழுகி காய வச்சுட்டேன். என் மூஞ்சே இப்படி தாங்க, ஏன்னா ஒரு மாதிரி தான் வச்சிட்ருக்கிறேன், எனக்கே தெரியல. வீடியோவில் பார்க்கறதுக்கப்புறம் தான் நானே நோட் பண்ணுறேன். எல்லாம் கழுகி காய வைக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கண்டினியூஸாக நம்ம வேலையுமே செய்ய முடியாது. கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுப்பேன், கொஞ்சம் நேரம் டீ குடிப்பேன், கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்ப்பேன், மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்படி தான் என்னோடய க்ளீனிங் ஒர்க் அன்றைக்கி பண்ணினேன். அப்புறமா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிச்சன் ஷெல்ஃப் எல்லாம் கூட்டி தொடச்சி விட்டுருந்தேன். இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி இருக்கிறேன். உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. எல்லாம் தொடச்சி விட்டு கூட்டி விட்டுட்டு வீடையுமே தொடச்சி விட்டுட்டு தான் வெளியில் போனேன். அப்போனா நம்ம வெளியில் போய் பாத்திரம்லாம் கழுகிட்டு வரதுக்குள்ளே வீடெல்லாம் நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே எடுத்து செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச மாதிரி கண்டெய்னர்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இதை வந்து வீடு க்ளீன் பண்ணுறதுல பெரிய விஷயம் இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். செல்ஃபெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருப்பேன். ஒரு சிஸ்டர் வந்து இந்த கவுண்டர் டாப்பில் வச்சுருக்க ரேக் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்க. சிஸ்டர் நான் வந்து அமேசானில் வாங்கினேன், பட் நான் வாங்கி ஒரு 5-6 வருஷம் ஆகிடுச்சு. அதோடய லிங்க்கு கூட என்கிட்ட இல்லை. நானும் தேடி பார்த்தேன் இந்த மாதிரி ரேக் மறுபடியும் போட்டிருக்காங்களான்னு, போட்ட மாதிரி தெரியல. கண்டிப்பாக நான் வந்து ஏதாவது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் சிஸ்டர். எல்லாத்தையுமே அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேங்க. என்னடா சார்ஜ் குத்தி வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க, எப்போயாவது அதில் சார்ஜர் போட்டுக்குவேன். ஆனால் அது வந்து சேஃப்டி கிடையாது, நம்ம தான் எதனால அசால்ட்டாக பண்ணுவோமே, சரி பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் குத்தி வச்சுருக்கிறேன்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரத்தெல்லாம் காய வச்சு ரேக்கில் ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டேங்க. இது வந்து மிகப்பெரிய வேலை. பாத்திரத்தை அடுக்கி வச்சா தான் எனக்கு கொஞ்சம் சமாதானமாக இருக்கும். இல்லாட்டினா என்னடா கன்றாவியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வீடு சவரெல்லாம் பார்த்திங்கன்னா ஓதம் பிடிச்சி போய் தாங்க இருக்கும். நாங்கள் இருக்கிறது வந்து வாடகை வீடு தான். ஸோ வந்து நாங்கள் ஒயிட் வாஷ் பண்ணணும்னு நினச்சேன், பட் பண்ணலை. பண்ணிடுவோம், சீக்கிரமாக பண்ணிவிட்டு அதுவுமே ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் நம்மளுடைய மணி பிளான்ட்லாம் அங்கங்கே எடுத்து செட் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா அந்த என்னுடைய கவுண்டர் டாப் தாங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ எல்லாத்தையுமே அங்கங்கே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேங்க. நான் பெருசாலாம் கடையிலையோ இல்லை ஆன்லைன்லேயோ எந்த இதுலேயுமே நான் வந்து ஆர்டிஃபிஷியலாலாம் எதுவுமே வாங்கி வைக்கலை. இருக்கிறத வச்சு நம்ம வீட்டை வந்து ஃபஸ்ட்டு நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினப்பேன். ஸோ வந்து வீடெல்லாம் ஓரளவுக்கு வந்து செட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ஒரு ஓவரால் ஒரு வியூ காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். என்னோடய கிச்சன் ரொம்ப குட்டி கிச்சன் தான், ஒரு 10க்கு 10 தான் இருக்கும். மேபி நான் வந்து கொஞ்சம் நீட்டாக தான் வச்சுருப்பேன். அதை நீங்கள் பார்த்துட்டு எப்படி வச்சுருக்கேன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது பிடிக்காத இடங்கள் இருந்தால் அதை இக்னோர் பண்ணிடுங்க. இப்படி தான் இருக்குங்க. ஒரு இடத்துல ஒரு பக்கம் பாத்திரம், ஒரு பக்கம் சம்படம் இதெல்லாம் வச்சுருப்பேன். ஒரு கிச்சன் டூர் வீடியோ வேணால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டேன். அப்படி இந்த பக்கமும் இதே மாதிரி ரேக் இருக்கும். இதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வச்சுருப்பேன். இப்படி தான் இருக்கும் கிச்சன் வந்துட்டு. என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்குறீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஃபைனலாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். எனக்கே கொஞ்சம் முடி நீளமாக வளர்ந்துருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்குறேன். நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. கரெக்டாக சிக் உடச்சி முடிச்சுட்டு அப்படியே போய் படுத்துட்டேங்க. சரி, இப்போ என்னோடய ஹேர் க்ரோத் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டணும் அப்படிங்கிறக்கு வேண்டி தான் அந்த வீடியோவில் காட்டியிருக்கேங்க. ஆயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம ஆயில் காய்ச்சுற வீடியோவுமே ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.